Hello students, today நம்ம வந்து 9th standard chapter 8 புள்ளியியல் statistics அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம். அதில் exercise 8.1ல் இருக்க sums எல்லாம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். Question number 1. ஒரு இடத்தின் ஒரு வார குளிர்கால வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், 24 டிகிரி செல்சியஸ், 28 டிகிரி செல்சியஸ், 31 டிகிரி செல்சியஸ், 30 டிகிரி செல்சியஸ், 26 டிகிரி செல்சியஸ், 24 டிகிரி செல்சியஸ் என கண்டறியப்பட்டது. அந்த இடத்தின் அவ்வாரத்திற்கான சராசரி வெப்பநிலையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நான் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். இன் எ வீக் டெம்பரேச்சர் ஆஃப் எ சர்டைன் பிளேஸ் இஸ் மெஷர்டு டியூரிங் வின்டர் ஆர் as follows: 26 degree Celsius, 24 degree Celsius, 28 degree Celsius, 31 degree Celsius, 30 degree Celsius, 26 degree Celsius, 24 degree Celsius. Find the mean temperature of a week அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மீன் வேல்யூ நம்ம வந்து இதுக்கு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ மீன் வந்து எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என். இதுதான் வந்து மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ சமேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இதில் இருக்க எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணணும். கொடுத்துருக்காங்களா டெம்பரேச்சர், அது 26 + 24 + 28 + 31 + 30 + 26 + 24 டிவைடட் பை எவ்வளோ நம்பர் கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 5 6 7. ஸோ 7 டிவைடட் பை 7. ஸோ இது ரெண்டே டிவைட் பண்ண என்ன கிடைக்குது, 27 கிடைக்கும். 189 7 ரிமைனிங் 4 9 49 0. ஸோ 26 டிகிரி செல்சியஸ். ஏன்னா கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ இது டிகிரி செல்சியஸில் தான். ஸோ 27 டிகிரி செல்சியஸுங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர். மீன் டெம்பரேச்சர் ஆஃப் எ வீக் ஈக்குவல் டு 27 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறதா இதோட ஃபைனல் ஆன்சர். புரியுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 2. த மீன் weight of 4 members of a family is 60 kg. 3 of them have the weight 56 kg, 68 kg, 72 kg respectively. Find the weight of the fourth member அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு குடும்பத்தில் உள்ள 4 நபர்களின் எடைகளின் சராசரி 60 கிலோகிராம். அவர்களில் மூவரின் எடைகள் 56 கிலோகிராம், 68 கிலோகிராம், 72 கிலோகிராம் எனில் 4ஆமவரின் எடையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீன் வேல்யூ கொடுத்துட்டாங்க, டோட்டலாக எவ்வளோ வரும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதில் 4 பேர்த்தில் 3 பேர்த்தோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அந்த 4ஆவது மெம்பரோட எடை என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் நான் வந்து எழுதிட்டேன், மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 60 kg அப்படின்னு எழுதிட்டேன். இது வந்து கிவன். ஸோ மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என். ஸோ இது வந்து எனக்கு 16 தெரியும். ரிமைனிங் எவ்வளோ கேஜிஸ் கொடுத்துருந்தாங்க, ஃபஸ்ட் மெம்பரோடது, செகண்டு, தேர்டு, 56 + 68 + 72 + எக்ஸ் ஈக்குவல் டிவைடட் பை 4னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 196 + எக்ஸு. இந்த டிவிஷனில் இருக்க இந்த கொஷனை மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணுமா, 60 × 4. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 240. ஸோ ப்ளஸில் இருக்க இந்த பொசிஷனை மைனஸ். ஸோ 240 - 196 ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ இது ரெண்டே மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 44 கிடைக்கும். ஸோ இதுதான் எக்ஸ் வேல்யூ. எக்ஸுங்கிறது என்ன, இங்கே 4th மெம்பர், 4ஆவது மெம்பரோட என்னன்னு தெரியாது. ஸோ அதை தான் நம்ம இங்கே எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஸோ எக்ஸ் கிடச்சிருச்சா. ஸோ 44 kg நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். therefore the weight of the 4th member equal to 44 kg அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர். இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3. In a class test in mathematics, 10 students scored 75 marks, 12 students scored 60 marks, 8 students scored 40 marks, and 3 students scored 30 marks. Find the mean of their score அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் அப்படியே தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு வகுப்பில் கணித அலகு தேர்வில் 10 மாணவர்கள் 75 மதிப்பெண், 12 மாணவர்கள் 60 மதிப்பெண், 8 மாணவர்கள் 40 மதிப்பெண் மற்றும் 3 மாணவர்கள் 30 மதிப்பெண் பெற்றனர் எனில் மொத்தத்தில் சராசரி மதிப்பெண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன, 10 + 12 + 8 + 3 அதுதான். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது, 33 ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கிது. இதுதான் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட்டு. ஸோ டோட்டல் மார்க்ஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ மார்க் வாங்குறாங்க, 75 பண்ணுறாங்க. ஸோ இதை ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் இந்த 10 ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் மார்க் எடுத்துருமா, அதுதான் இங்கே
மல்டிப்ளை பண்ணால் 750. 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 60 மார்க்ஸ் வாங்குறாங்க, இதை மல்டிப்ளை பண்ணால் 720. 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40 மார்க் வாங்குறாங்க, ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 320. 3 மெம்பர்ஸ் வந்து 30 மார்க்ஸ் வாங்குறாங்க, ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, 90 கிடைக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு டோட்டல் மார்க்ஸ் கிடச்சிடுது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்குது, 1880 கிடைக்கும். ஸோ 1880 மார்க்ஸ் வந்து டோட்டலாக கிடைக்குது. ஸோ மீன் வேல்யூ எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என் ஈக்குவல் டு டோட்டல் மார்க்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டோட்டல் மார்க்ஸ் என்ன, 1880 டிவைடட் பை 33. ஸோ இது கேன்சல் பண்ண என்ன கிடைக்குது, 33 வந்து 5 டைம்ஸ் வந்து 165, ரிமைனிங் 23. 0 வந்து நம்ம இறக்குனா என்ன, 6 டைமும் 198, 32 கிடைக்குது. ஸோ இறக்குறக்கு என்ன இல்லை, ஸோ பாயிண்ட் ஆட் பண்ணி 0 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண என்ன, 9 டைம்ஸ் வந்து 297, எகெயின் ரிமைனிங் 23 கிடைக்குது. எகெயின் 0 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் இந்த 6 தானே வரும். 6 வந்து எவ்வளோ, 198. 198னா திரும்பி 32 ரிமைனிங் ரிப்பீட் ஆகும். ஸோ 96ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்குது, 56.96 கிடைக்குது. ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக என்னென்னு எடுத்துக்கிறேன், 57 எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கே 5 and above இருந்ததுன்னா நம்ம இங்கே ஒரு வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எனக்கு 5 and above இருக்குது. ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி நான் இருக்கிறது இங்கே 7ன்னு நான் மாற்றிக்கிறேன். ஸோ அப்ராக்சிமேட்டாக 57 அப்படிங்கிறத இதோட ஆன்சர். நமக்கு தேவையான ஆன்சர் 57ன்னு நமக்கு கிடச்சிருச்சு. Question number 4. In a research laboratory, scientists treated 6 mice with a lung cancer using natural medicine. 10 days later, they measured the volume of the tumor in each mouse and given the result in table. Find the mean value அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நான் அப்படியே தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு அறிவியல் ஆய்வகத்தில் 6 புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட எலிகளுக்கு இயற்கையான மருந்துகளை 10 நாட்கள் கொடுத்து ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் பிறகு அவற்றின் புற்றுநோய் கட்டிகளின் அளவுகள் பட்டியலிடப்பட்டுள்ளது. புற்றுநோய் கட்டிகளின் சராசரி அளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குரிய கொஸ்டினில் கொடுத்துருக்க டேபிள் இதுதான். மவுஸ் வந்து மார்க்கிங் வந்து மதிப்பெண் வந்து என்ன, 1 2 3 4 5 6 மவுஸு. டியூமர் வால்யூம் வந்து மில்லிமீட்டர் க்யூப்பில் வந்து எவ்வளோ, ஃபஸ்ட்டுக்கு 145, செகண்டுக்கு 148, இது 142, 141, 139, 140 6th மவுஸுக்கு. இதுதான் கொடுத்துருக்க வேல்யூ. ஸோ நான் மீன் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி 6ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ டோட்டல் கவுண்ட்டு தானே. ஸோ மொத்தம் 6 மவுஸ் இருக்குது. ஸோ 6ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 145 + 148 + 142 + 141 + 139 + 140 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது, 855 கிடைக்கும். டிவைடட் பை 6. இதை கேன்சல் பண்ணால் நமக்கு 142.5 mm³ கிடைக்கும். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இது எப்படி நான் கேன்சல் பண்ணுறதுங்கிறத நான் ஒரு ரஃப் ஷீட்டில் பண்ணி காமிக்கிறேன். 855 6th டேபிளில் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணால் 1 டைமே வந்து 6 கிடச்சிடும். ரிமைனிங் 2, எகெயின் 5 இறக்குறோம். 5 இறக்குனோம்னா 4 × 6 24, ரிமைனிங் 1 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 5 இறக்குறோம். 2 டைம்ஸ்னால் 12, ரிமைனிங் 3 இறக்குறக்கு எதுவும் இல்லை. ஸோ பாயிண்ட் ஆட் பண்ணி 0 ஆட் பண்ணுறோம். 5 டைம்ஸ் வந்து 30 கிடச்சிருச்சு. ஸோ 142.5ங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர். 142.5 mm³ அப்படிங்கிறதா மீன் வேல்யூ, இதோட சராசரி. புரிஞ்சுதுங்களா? இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். Question number 5. If the mean of the following data is 20.2, then find the value of P அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழ்காணும் பரவலின் சராசரி 20.2 எனில் Pயின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்ஸ் வந்து 10, 15, 20, 25, 13 கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6, 8, 20க்கு வந்து Pன்னு கொடுத்துருக்காங்க, 10, 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சராசரி அவங்களே கொடுத்துட்டாங்க, அதாவது மீன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த Pயோட வேல்யூ மட்டும் என்னென்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ மீன் வந்து சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் டிவைடட் பை சமேஷன் ஆஃப் எஃப். கிவன் வந்து மீன் வேல்யூ வந்து 20.2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நான் அப்படியே எழுதிட்டேன். ஸோ மார்க் வந்து நான் அப்படியே டேபிளில் எழுதுகிறேன். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேல்யூஸும் நான் இங்கே எழுதிட்டேன். அப்படியே கொஸ்டினில் கொடுத்துருக்கேன், அது ரெண்டையும் அப்படியே எழுதியிருக்கிறேன். மார்க்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் வந்து சமேஷன் ஆஃப் எஃப்னு எடுத்திருக்கேன்.
ஸோ 10 into 6 இதே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 10 into 6 60. இங்கே எஃப் எக்ஸு ரெண்டையும் மல்டிப்ளை தானே பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னோட எஃப்னா இது என்னோட எக்ஸ். ஸோ இதே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 10 into 6 60, 15 into 8 120, 20 into p 20p, 25 into 10 250, 30 into 60 சாரி 30 into 6 வந்து 180 அப்படின்னு கிடச்சிச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 610.220p. இங்கே p இருக்குது, ஸோ ஆட் பண்ண முடியாது. ஸோ ப்ளஸ் 20pன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 30, இங்கே ஒரு p இருக்குது, ஸோ pன்னு எனக்கு கிடைக்கிது. ஸோ மீன் வேல்யூ என்ன, எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் டிவைடட் பை சமேஷன் ஆஃப் எஃப். ஸோ இதோட வேல்யூ வந்து 20.2ன்னு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, அதை அப்ளை பண்ணுறேன். இதை வந்து summation of fx வந்து 16.20p divided by 30p அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ டிவிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் கொண்டு வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகுமா. ஸோ 20.2 into 30 plus p equal to 16 plus 20p அப்படியே இருக்குது. ஸோ இதெல்லாம் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 606 plus 20.2p equal to 16 plus 20pன்னு வருதா. ஸோ p எல்லாம் ஒரு சைடு, ஹோல் நம்பரில் ஒரு சைடு கொண்டு வரேன். ஸோ 20.2p minus 20p equal to 16 minus 606. ஸோ இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 4 கிடைக்கும், இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 0.2p கிடைக்கும். ஸோ p equal to 4 divided by 0.2. நான் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணோன்னா மேலே கீழே வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் பாயிண்ட் ரிமூவ் ஆகுமா. ஸோ மேலே கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 40 divided by 2 கிடச்சிரும். ஸோ இதே கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்குது, 20 கிடைக்குது. ஸோ p வேல்யூ வந்து எனக்கு 20 அப்படின்னு நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் வந்து இதுதான், p equal to 20 அப்படிங்கிறது தான். Question number 6. In a class, weight of the students is measured for the class records. Calculated mean weight of the class students using direct method அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். வகுப்பில் உள்ள மாணவர்களின் எடை வகுப்பறை பதிவேட்டிற்காக எடுக்கப்பட்டது. அவ்வகுப்பின் சராசரி எடையை நேரடி முறையில் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் இன் கேஜி 15 to 25, இது வந்து இன்டர்வல்னு சொல்லுவோம். 15 to 25ல் வந்து 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 25 to 35 இன்டர்வலில் வந்து 11 இருக்காங்க. 35 to 45 இன்டர்வலில் 19 இருக்காங்க. 45 to 55ல் வந்து 14 இருக்காங்க. ஸோ 55 to 65ல் 0, 65 to 75ல் வந்து 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ வெயிட் இன் கேஜி அது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். அது வந்து 15 to 25, 25 to 35, 35 to 45. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4, 11, 19. ஸோ இது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, இங்கே வந்து இது வந்து எஃப், இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் இன் கேஜி. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் எஃப்னு எடுத்துக்கிறேன். மிட் வேல்யூ வந்து நான் கண்டுபிடிக்கணும். இதோட மிட் வேல்யூ நான் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் பண்ணுறதுக்கு 15 + 25 டிவைடட் பை 2 இதை ரெண்டே ஆட் பண்ணி அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணனா வரக்கூடிய ஆன்சர் தான் வந்து மிட் வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ அதை தான் நான் இதை பண்ண போகிறேன். 15 + 25 ஈக்குவல் டு 40. 40 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 20 வரும். நெக்ஸ்ட்டு 25 + 35, 30னா 50, 60யா, அப்போது 60 டிவைடட் பை 2 30. ஸோ அதுதான் இங்கே கிடச்சிருக்கு. புரிஞ்சுதுங்களா. இங்கே வந்து 35 + 45, 40னா 80. ஸோ 80 டிவைடட் பை 2னா 40 கிடச்சிச்சா. ஸோ அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 45 + 55 100. 100 divided by 2 na 50. Next 55, 65 na 60 plus 50 110, 120. 120 divided by 2 na 60. இங்கே வந்து 140 வரும். இது ரெண்டு 65 plus 75 140 divided by 2 na 70. ஸோ அதுதான் நமக்கு இங்கே ஆன்சராக கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் வேல்யூ இன்ட்டு எஃப் வேல்யூ. சிம்பிள். நமக்கு எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எஃப்பால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன வந்துருக்கு, 20 × 4 80. அதே மாதிரி 30 × 11 330, 40 × 19 760.
அதே மாதிரி 50 into 14 700, 60 into 0 0, 70 into 2 114 கிடச்சிச்சு. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு சமேஷன் ஆஃப் எஃப் வந்து 50 கிடைக்குது, சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் வந்து 2010 கிடைக்குது. ஸோ மீன் வேல்யூக்கான ஃபார்முலான்னு சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் டிவைடட் பை சமேஷன் ஆஃப் எஃப். 2010 divided by 15 போட்டோம்னா இது கேன்சல் ஆயிடும், 201 divided by 5 இருக்கும். ஸோ இதே கேன்சல் பண்ணேன்னா 40.2ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் வந்து 40.2. மீன் தானே ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ஸோ ஃபைன் பண்ணிட்டோம். எக்ஸ் பார் ஈக்குவல் டு 40.2 அப்படிங்கிறது தான் இது நமக்கு தேவையான ஆன்சர். இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். புரியுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 7. Calculate the mean of the following distribution using assumed mean method. கீழ்காணும் பரவலின் சராசரி ஊக சராசரி முறையில் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க டேபிள் நான் ரீட் பண்ணுறேன். கிளாஸ் இன்டர்வல், அதாவது பிரிவு இடைவெளி வந்து 0 to 10, அது வரைக்கும் நிகழ்வெண் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து 5, 10 to 20க்கு 7, 20 to 30க்கு 15, 30 to 40க்கு 28, 40 to 50க்கு 8 வச்சுருக்கு. ஸோ இதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அசியூம்டு மீன் மெத்தடில் வந்து நம்ம இது சால்வ் பண்ண போகிறோம். கிளாஸ் இன்டர்வல் அவங்க கொடுத்துருக்கிறத நான் அப்படியே எழுதிட்டேன், ஃப்ரீக்வன்சி அவங்க கொடுத்துருக்கிறத நான் அப்படியே எழுதிட்டேன். ஸோ மிட் வேல்யூ வந்து இதில் 5 டேட்டாஸ் தான் இருக்குது. ஸோ 5 டேட்டாஸுங்கும் போது இங்கே இது போச்சுன்னா மிட் வேல்யூ வந்து கண்டிப்பாக மிடிலாக இருக்கிறது 25. ஸோ 25 இதாக இருக்கும். ஸோ அதை நான் அப்படியே டேரெக்டாக எடுத்துட்டேன். ஸோ A = 25, D = x - A. இதில் எக்ஸு இது மைனஸ் ஏ வேல்யூ வந்து 25ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 25 இதே மைனஸ் பண்ணுறோம். ஸோ என்ன 10 எக்ஸ் வேல்யூ வந்து 5. ஸோ 5 - 25னா -20 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 15 - 25னா -10 கிடைக்கும். 25 - 25 0. நெக்ஸ்ட்டு 35 - 25னா 10, 45 - 25னா 20 அப்படின்னு கிடச்சிருச்சா? இதெல்லாம் கிடச்சிச்சு. FD. ஸோ டி வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இது நமக்கு இதுக்கு எஃப் இருக்குது. இதையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ -20 into 5 வந்து -100, -70 into 7 into -10 வந்து -70, 15 into 0 0, 28 into 10 வந்து 280, 80 into 20 வந்து 160. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கிது? 270 கிடைக்கிது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 63 கிடைக்கிது. ஸோ நமக்கு இது மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? சமேஷன் ஆஃப் FD டிவைடட் பை எஃப். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? calculate the value of the following distribution using assumed mean values ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏங்கிறது என்ன? assumed mean value தான் ஏங்கிறது. ஸோ ஃபார் assumed mean valueன்னு சொல்லியிருந்தங்காட்டி ஸோ ஏ இங்கே இந்த ஃபார்முலாவில் வந்து இதுதான் assumed mean value கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். ஸோ அதில் ஏ ப்ளஸ் சமேஷன் ஆஃப் FD டிவைடட் பை சமேஷன் ஆஃப் எஃப். ஸோ இது ஏ வந்து assumed mean வந்து 25 ப்ளஸ்ஸு FD வந்து 270 டிவைடட் பை 63. ஸோ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 4.29 கிடைக்கும் ப்ளஸ் 25. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 29.29 கிடைக்கும். ஸோ மீன் வேல்யூ வந்து 29.29 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிச்சு. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 8. ஃபைண்ட் த arithmetic mean of the following data using step deviation method அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் பரவலின் சராசரி படிவிலக்க முறையில் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து 15 to 19 இன்டர்வலில் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து 4 கொடுத்துருக்காங்க. 20 to 24ல் 20, 25 to 29ல் 38, 30 to 34ல் 24, 35 to 39ல் 10, 40 to 44ல் 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் கொடுத்துருக்க டேட்டா. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாமா? டீவியேஷன் மெத்தடுக்கான ஃபார்முலா வந்து எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சமேஷன் ஆஃப் FD டிவைடட் பை சமேஷன் ஆஃப் எஃப் இன்ட்டு சி. ஸோ வேர் D ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை சி. ஏ வந்து அசியூம்டு மீன், சி வந்து கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் கிளாஸ் இன்டர்வல் வந்து 15 to 19. ஸோ 14 to 5 to 19 to 19.5 அது வரைக்கும் என்ன? ஸோ அந்த இன்டர்வல்ஸ்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே 19 வந்திருக்கு. 1 செகண்ட். இங்கே 19 வந்திருக்கு. அதே இங்கே என்னென்னு ஸ்டார்ட் ஆகிருக்கு? நெக்ஸ்ட் லெவல் 20 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி கேஸில் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே முன்னாடி வந்து 0.5 ரெடியூஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். 0.5 மைனஸ் பண்ணணும், இங்கே வந்து 0.5 ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதன்படி பார்த்தா
14.5ன்னு வருது. அதாவது நியூ இன்டர்வல் வந்து 14.5 to 19.5ன்னு கிடைக்கும். அதே வந்து நெக்ஸ்ட்டுக்கு வந்து 19.5 to 24.5ன்னு கிடைக்கும். இப்போ சீக்வன்ஸ் கிடைக்குதா, அதுக்காகத்தான் நம்ம இது பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 24.5 to 29.5ன்னு கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டுக்கு வந்து 32 34ல் வந்து 29.5 to 34.5ன்னு வரும். இதுக்கு வந்து 34.5 to 39.5ன்னு வரும். இதுக்கு வந்து 39.5 to 44.5ன்னு வரும். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க கிளாஸ் இன்டர்வல்ஸு. நெக்ஸ்ட்டு மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். மிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? 14.5ஐயும் 19.5ஐயும் ஆட் பண்ணி அதை வர ஆன்சரில் 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு மிட் வேல்யூ கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ 14.5 19.5 ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண என்ன வரும்? 34வா? 34 டிவைடட் பை 2னா 17 கிடச்சிச்சா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் 19.5 24.5 44. ஸோ 44 டிவைடட் பை 2னா 22. அதே மாதிரி தான் 24.5 29.5 54 டிவைடட் பை 2 27 கிடச்சிச்சா? அதே மாதிரி ரிமைனிங் எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் 29.5 ப்ளஸ்ஸு 34.5 ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் 32 கிடைக்கும். 34.5 39.5 ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் 37. 39.5 44.5 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 42ன்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மிட் வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ மிட் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். வேல்யூஸ் ஃபைன் பண்ணணும்ல. இங்கேருந்து 3 வேல்யூ இருக்குது, இங்கேயும் 3 வேல்யூ இருக்குது, டோட்டலாக 6 வேல்யூ இருக்குது. ஸோ இங்கே ரெண்டு பார்த்துட்டோம்னா மிட் வேல்யூ வந்து நமக்கு 2 கிடைக்கும். இந்த ரெட்டில் வந்து நம்ம வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம்ல, அதாவது 27 அண்டு 32ன்னு நமக்கு மிட்டில் அந்த 2 வேல்யூஸ் கிடைக்கும். இதில் ஹையஸ்ட் எதுவோ அதை தான் நம்ம வந்து மிட் வேல்யூவாக கன்சிடர் பண்ணணும். அதுபடி பார்த்தா 32 தான் ஹையஸ்ட்டு. ஸோ நான் 32ன்னு மிட் வேல்யூ வந்து எனக்கு 32ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை நான் அப்படியே நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ D = x - a டிவைடட் பை சி. இப்போ எக்ஸ் வந்து மிட் வேல்யூ நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஏ வந்து அசியூம்டு மீன். அதன்படி பார்த்தா அசியூம்டு மீன் என்ன? 32. அதானே மிட் வேல்யூஸில் வந்து நம்ம ஃபைன் பண்ணோம். அசியூம்டு மீன் தான் அது. எக்ஸ் வேல்யூ வந்து நம்ம இங்கே ஃபைன் பண்ணியிருக்கோம் அது. ஸோ 17 - 32 டிவைடட் பை சி வந்து கிளாஸ் இன்டர்வல். ஸோ இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 15க்கும் 19க்கும் எவ்வளோ இன்டர்வல் கேப் இருக்குது? 5 இருக்குது. ஸோ ரிமைனிங் எல்லாத்துக்கும் 5 இன்டர்வல்ஸ் தான் கேப் இருக்கும். ஸோ டிவைடட் பை 5. ஸோ 17 - 32 டிவைடட் பை 5னா -15 டிவைடட் பை 5 -3 கிடைக்கும். அதே 22 - 32 டிவைடட் பை 5னா -10 டிவைடட் பை 5 -2 வரும். 27 - 32 டிவைடட் பை 5னா -5 டிவைடட் பை 5னா கேன்சல் பண்ணால் -1 கிடைக்கும். அதே மாதிரி தான் இதுக்கும் ஃபைன் பண்ணுறோம். அப்படி ஃபைன் பண்ணால் 0 1 2ன்னு நமக்கு கிடைக்கிது. ஸோ அந்த வேல்யூஸில் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு எஃப்டி. நான் வந்து டி ஃபைன் பண்ணிவிட்டேன், எஃப் எனக்கு தெரியும். இது ரெண்டையும் இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -12. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 20 - 2 40 -40. ஸோ 38 - 1 -38. அதே மாதிரி 24 × 0 0, 10 × 1 10, 9 × 2 18 கிடச்சிச்சு. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணால் சமேஷன் ஆஃப் எஃப்டி = -62 வரும். சமேஷன் ஆஃப் எஃப் வந்து 105ன்னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து நான் மீனுக்காரிய ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ ஏ வந்து என்னன்னு கிடச்சிருக்கு? 32 அண்ட் சி வந்து 5ன்னு கிடச்சிருக்கு. அதாவது கிளாஸ் இன்டர்வல். சமேஷன் ஆஃப் எஃப்டி -62, சமேஷன் ஆஃப் எஃப் வந்து 105. இதெல்லாம் ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 32 + 6 -62 டிவைடட் பை 105 × 5. இதை கேன்சல் பண்ணால் எனக்கு 21 வரும். 21 62ல் இது பண்ணால் 2.95 வரும். ஸோ மைனஸ் சைன் இருக்குது. ஸோ -2.952ன்னு வரும். 32 + -2.952 ரெண்டே ஆட் பண்ணால் 32 - 2.952 ரெண்டே கழிச்சா என்ன வரும்? 29.048 கிடைக்கும். ஸோ
மீன் வேல்யூ என்ன 29.05. இங்கே 8 இருக்குது. ஸோ ஒன்று ஆட் பண்ணிக்கலாமா ப்ரீவியஸாக இருக்கிற நம்பரில். ஸோ ஆட் பண்ணோம்னா 0.5னு கிடைக்கும். ஸோ மீன் வேல்யூ வந்து 29.05 கிடச்சிச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? எக்ஸசைஸ் 8.1 இருக்க சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்தாலாம். கொஸ்டின் நம்பர் 1 அதுக்குரிய சொல்யூஷன் இது. கொஸ்டின் நம்பர் 2 அதுக்குரிய சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. ஸோ இதுதான் அதுக்குரிய சொல்யூஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 அதுக்குரிய சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. இதுதான் அதோட ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4 அதுக்குரிய ஆன்சர் இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 அதுக்குரிய சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. அதோட ஆன்சர் இதுதான். கொஸ்டின் நம்பர் 6 அதுக்குரிய ஆன்சர் இது. ஆன்சர் வந்து கண்டினியூ ஆகுது. இதோட ஃபைனல் ஆன்சர் இதுதான். கொஸ்டின் நம்பர் 7 அதுக்குரிய ஆன்சர் இது. ஆன்சர் வந்து கண்டினியூ ஆகுது. இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 8 இதுதான் அதுக்குரிய சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. ஸோ இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.